தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சமீபத்தில் எங்களை அமைதியாக விட்டுவிட்டால் எங்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸை அடித்தால் சும்மா இருக்க மாட்டேன். அவர்கள் காங்கிரஸை அடித்தால் திருப்பி அடிப்பேன். திமுக, அதிமுக, பாஜக, பாமக என எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸை தொட்டால் திருப்பி அடிப்போம். எங்களை நக்கல் நையாண்டி செய்வதையோ துரோகி என்று கூறுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆவேசமாக பேசியிருந்தார். இதற்கு தற்போது திமுக பதிலடி கொடுத்துள்ளது. திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் எழிலரசன் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரஸை பற்றி ஏதாவது பேசினால் நாங்க அடிக்கிற அடி தாங்க மாட்டோம்னு சொல்றார். அண்ணா 1967 அடிச்சாரு, ஒரு நாக் அவுட், இன்னும் எந்திரிக்கல. நாங்கள் தான் ஐசியூவில் வச்சு காப்பாற்றி ஜெனரல் வார்டில் வச்சு இருந்தோம். அங்கே இருந்து யாரோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்கேயும் போய் சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் எங்களை அடிச்சா தாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. அண்ணா அடிச்சு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. அடி வாங்கினது, நாக் அவுட் ஆனது, ஐசியூவில் இருந்து எழுந்து வந்துள்ளது. நாங்கள் தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இதற்கே இந்த பேச்சு என்று கடுமையாக காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேசினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் மோதிக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றனர். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகியதைத் தொடர்ந்து இரு கட்சிகளிடையே கடுமையான வார்த்தை போர் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.